தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர் கீர்த்தனா பள்ளி ஒன்றில் ஆய்வு நடத்திய போது பள்ளி மாணவிகளிடம் நடந்து கொண்ட விதம் குறித்த விமர்சனங்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி சமூக வலைதளங்களில் தற்போது அது பெரும் பேசும் பொருளாய் எழுந்து வரும் நிலையில் இதை குறித்து பல்வேறு விதமான கண்டனங்களை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்து அமைச்சர் கீர்த்தனாவுக்கு எதிராக கிளப்பி வரும் நிலையில் தற்போது அதற்கான விளக்கத்தை அளித்திருக்கிறார் அமைச்சர் கீர்த்தனா. அரசு பள்ளி மாணவி எந்த மேடையிலும் தலைநிமிர்ந்து பேச வேண்டும் என்பதே எனது நோக்கம் என்றும் நானும் ஒரு அரசு பள்ளியில் படித்தவள் என்றதான நிலைப்பாட்டில் தான் தெளிவாக இருப்பதாக அமைச்சர் கீர்த்தனா தனது விளக்கத்தை பதிவு செய்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே அரசு பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட பொழுது கீர்த்தனா ஆங்கிலத்தில் கேள்விகளை கேட்டு பதிலளிக்க தவறிய தடுமாறிய மாணவி குறித்து ஆசிரியரிடம் பேசிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாய் வெளியானது. முதல் பெஞ்சில் உள்ளவர்களுக்கே ஆங்கிலம் தெரியவில்லை என்றால் கடைசி பெஞ்சில் உள்ளவர்களுக்கு எப்படி தெரியும் என்பதாக கிண்டலாக பேசிய அந்த காட்சிகள் ரீல்ஸாக எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட விவகாரம். அது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு சரமாரியான குற்றச்சாட்டுகளை அமைச்சர் கீர்த்தனாவுக்கு எதிராக அடுக்கடுக்காக அடுக்கி வைத்தனர். இதனால் பெரும் சர்ச்சைகளும் பேசும் பொருளாகவும் உள்ள நிலையில் தற்போது தனது விளக்கத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். நானே தமிழ் வழி கல்வியில் படித்தவள். இன்று என் ஆங்கிலத்தை வைத்து என்னை கேலி செய்கிறார்கள். நான் பள்ளியில் கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் என அனைத்து பாடங்களிலும் தமிழில் தான் படித்தேன். எனக்கு இரண்டாவது மொழியாக பிரெஞ்சை படிக்கும் வாய்ப்போ உயர்தர தனியார் பள்ளியில் படிக்கும் வாய்ப்புகளோ எனக்கு இல்லாமல் போனது. கார்ப்பரேட் உலகிற்கு சென்றபோது ஆங்கிலத்தில் தடுமாறினேன், தவறுகள் செய்தேன். அதன் மூலமாக பல படிப்பினைகளை கற்றுக்கொண்டேன். தவறுகள் செய்தேன், கற்றுக்கொண்டேன், இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். அதில் எனக்கு எந்த விதமான வெட்கமும் இல்லை. மேலும் பரவப்படும் அந்த வீடியோக்கள் நான் எடுத்த வீடியோக்கள் அல்ல என்றும் அந்த ஆய்வுகளை காண வந்த சில ஊடகங்கள் எடுத்து வெளியிடப்பட்ட காட்சிகள் என்றும் தான் எந்த செய்திகளையும் ஒளிபரப்பவில்லை என்றும் தனது விளக்கத்தை வெளிப்படுத்தியதோடு இதற்கான உண்மை நிலைகளை நீங்கள் அறிய விரும்பினால் அன்றைய தினம் செய்திகளை சேகரித்த செய்தியாளர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதாக தனது விளக்கத்தை பதிவு செய்திருக்கிறார். பெண் அமைச்சரவையில் பெண்ணாக இருந்து அமைச்சராக துணிச்சலோடு பணிகளை மேற்கொண்டு வரும் அவர் சில ஆய்வுகளின் போது நிகழ்கின்ற சம்பவங்களை பெரிதாக்கி கொண்டு அதை வைத்து அரசியலாக்கும் சில அரசியல் தலைவர்களின் வித்தியாசமான அணுகுமுறையில் பெண்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயங்களில் வைத்து அரசியல் செய்யும் அணுகுமுறை என்பது இன்றைக்கும் காலத்தில் இருந்து கொண்டிருப்பதை அமைச்சர் கீர்த்தனா விவகாரத்திலும் இதை ஆளும் கட்சிகள் கையில் எடுத்து அரசியலாக்குவது சரிதானா என்பதை மக்களே முடிவு செய்யட்டும். அதாவது ஆய்வு பணிகிறது காலங்காலமாக நடைபெறுவதுதான். அது ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் சம்பந்தப்பட்ட அவர்களினுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான இடங்களுக்கும் சென்று ஆய்வு செய்வது என்பது ஒரு மரபு தான். சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை கூட நான் அமெரிக்காவில் இருந்து கூட அது குறித்து விசாரித்த போது மாண்புமிகு அமைச்சர் அவங்க எதுவுமே எடுக்கலை. காணொலியோ கேட்பொலியோ மாண்புமிகு அமைச்சர் அந்த அம்மா எதுவுமே எடுக்கலை. சொல்லப்போனால் அவங்களே தமிழ் வழி கல்வியில் படித்த ஒரு சகோதரி தான். ஒரு மாற்றுத்திறனாளியினுடைய மகளாக பிறந்து தமிழ் வழி கல்வியில் பிறந்து இன்று ஆங்கிலத்தில் நன்றாக பேசக்கூடிய ஒரு தனித்திறமை வளர்த்து கொண்ட ஒரு அரசியல் ஆளுமை தான். அதனால் இது அங்கிருந்து மற்ற ஊடகங்கள் எடுத்த காணொலிகள் அதன் பிறகு தொடர்ச்சியாக அது சர்ச்சையாக மாறியது. மற்றபடி இந்த ஆய்வுகள் என்பது அது ஒரு மரபு தான். அதை யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இல்லை, எந்த ஒரு பள்ளிகளிலுமே அவர்கள் பேசக்கூடிய ஒரு தமிழ் வழி கல்வியாகவோ அல்லது ஆங்கில புலமையோ அல்லது அவர்களுடைய பேக்ரவுண்டோ வேறு எந்த அரசியல் காரணங்களுக்காகவும் யாருமே கேட்கக்கூடாது. ஆனால் இந்த சம்பந்தப்பட்ட நிகழ்வில் அந்த மாணவியோட ஒரு ஐஸ் பிரேக்கராக அவர்கள் நெருங்கி பழகுவதற்காக, ஏன்னா அவங்களும் ஒரு சாதாரண எளிய வீட்டு பெண்ணிலிருந்து வந்தவங்க. அந்த பெண்மணியை பார்த்தபோது, அந்த மாணவியை பார்த்தபோது அமைச்சருக்கும் தன்னை போல் ஒருத்தையை பார்த்ததால ஒரு அக்கா ஸ்தானத்தில் தான் அதை அவங்க பேசுகிறாங்க. அதாவது யாரும் அதை தவற எடுத்துக்குவாங்க. தமிழக வெற்றி கழகம் அதாவது அரசியலுக்கு வந்தபோது தொடர்ச்சியாக திமுக மேலே வைத்த குற்றச்சாட்டுகள் என்னன்னா, அதாவது எண்ணங்கள் சரியில்லை, லாபம் சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி விஷயங்கள் குறிப்பிட்டீங்க. அதே போல் தற்போது தாவேக்கால ஆலந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய வேமுறையின் போது கைது செய்து சிறைக்கு சென்ற வந்த நிலையில் அவரை அழைத்துக் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் ஆய்வு மேற்கொண்டது என்பது ஒரு மிகப்பெரிய